குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, சுக்கிர பகவானுக்குரிய நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை 3ஆம் நாள், 3ஆம் தேதி 3/3/2025 திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்ச் மாதம் திங்கட்கிழமை 3/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள். மாசி மாதம் 19ஆம் நாள் சதுர்த்தி திதி. நமது சங்கடங்களையெல்லாம் தீர்க்கின்ற இன்று சங்கடகர சதுர்த்தி திதி. ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சதுர்த்தி விரதம். திருச்செந்தூர் பெருமான் இத்தலங்களில் ஸ்ரீ முருகப்பெருமான் விழா தொடக்கம். மேல்மருவத்தூர் ஸ்ரீ பங்காரு அடிகளார் சுபமுகூர்த்த நாள். இன்று செடி கொடிகள் வைக்க நன்று. இன்று சூரிய உதயம் 6:28. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் உள்ள ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். கௌரி நிலம் என்கின்ற சுபகோரை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. இன்னைக்கு வந்து பரிகாரம் தயிர். ராகு காலம் 7 to 9:30, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம் லாபம், ரிஷபம் செலவு, மிதுனம் நன்மை, கடகம் பாராட்டு, சிம்மம் வெற்றி, கன்னி நலம், துலாம் பயம், விருச்சிகம் அச்சம், தனுசு மறதி, மகரம் பணிவு, கும்பம் அசதி, மீனம் நிறைவு. நாளைய விசேஷங்கள் என்ன? கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த யூடியூப்புக்கு வந்ததுலேருந்து கண்ணும் போயிடுச்சு. யூடியூப்காரங்க கூட நமக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க. நாளை பஞ்சமி திதி. நாளைக்கு என்ன? திருச்செந்தூர் முருகப்பெருமான் இன்றைக்கி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரம்ஜானோட 2ஆம் நாள். ரம்ஜான் விரதம் நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து 2ஆம் நாள். ஐயா வைகுண்ட அவதார தினம். இன்றைக்கு நாளைக்கு வருமுன் காப்பதே சிறந்தது. நாளைக்கு தான் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அசரத் என்னமோ நாளைக்கு என்னமோ எழுதியிருக்குது, அது எனக்கு படிக்க தெரியல. உத்திரத்துக்கும் ஹஸ்தத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் ஈடுகள். இன்றைய மருத்துவ குறிப்பு பெண்கள் வந்து எந்த விதமான இதுக்குமே போகாதீங்க. பியூட்டி பார்லருக்கே போகாதீங்க. கத்தாழை இருக்குதுல்ல, அதை உரித்து அதை தடவுங்க. அப்படியே நீங்கள் பளபளன்னு முகம் இருக்கும். அப்புறம் இந்த பால் ஆடையில் வந்து மஞ்சள் கலந்து கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து நல்லா இது பண்ணுங்க. நல்லா இதாயிரும். பப்பாளி பழம் ஒரு துண்டு இருந்தாக்க நல்லா மிக்சியில் அடித்து நல்லா பூசுங்க. அப்புறம் ஆப்பிள் பழம் ஏதாவது இருந்ததுன்னா, பழசம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை கூட எடுத்து பூசுங்க. அவ்வளோ ஒரு நல்லது.
சாதம் வடித்த சாதம் சாப்பிடுங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு அந்த சங்கடகர சதுர்த்தியில் 2 பிள்ளையாருக்கு இன்னைக்கு சாயங்காலம்தான் அபிஷேகம் பண்ணி எங்கள் ஈஸ்வரர் கோயிலெல்லாம் எல்லா கோவில்லையுமே இது பண்ணி வைப்பாங்க. இன்னைக்கு சாயங்கால பூஜை ரொம்ப நல்லாயிருக்கும், கலந்துக்கோங்க. இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. இன்றைக்கு பிப்ரவரி மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 19ஆம் நாள் சுப நாள் மாத சதுர்த்தி. சமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்க வல்ல சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு தர்மம் குன்றி அதர்மம் தலை தோங்கும் போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கின்றேன். பகவத்கீதையில் கீதா உபதேசம் கிருஷ்ண பகவான் சொல்றாரு. சௌந்தர்ய லகரி. பயன்மிகு ஹோமங்கள். சிவபுராணம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், அனுமார் புராணம், பிள்ளையார் புராணம், விநாயகரும் வினோத செய்திகளும், நாரதர் புராணம், சூரிய புராணம், திருவிளையாடற் புராணம், மார்க்கண்டேயர் அருளிய புராணம், தேவி புராணம், ஐயப்பன் புராணம், அவ்வளவு புராண கதைகள் இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளையார் புராணம் 49 பார்க்கலாமா? ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்திரன் இளம்பிறை பொலும் எயிற்றனை நந்தி மகன்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. விநாயகர் அவர்கள் கொஞ்சமாவது படிக்கலாம். சீதக்கலபச் செந்தாமரைப்பூம் பாதச்சிலமும் பல இசைப்பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் மருங்கில் வளர்ந்த அழகு எரிப்ப பேழை வயிற்றும் பெரும்பாரக்கோடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பூரினுள் திகழ்வொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய நெய்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே
உப்பளம் நுகரு மூஷிகை வாகன இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இந்த விநாயகர் ராகவில் நீங்கள் படிங்க. இன்றைக்கி விநாயகருக்குரிய ஸ்தோத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள். இல்லைன்னா கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணங்கிறது மட்டுமாவது சொல்லுங்கள். நமக்கு ஒரு இது ரொம்ப நல்லது. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, நமது சங்கடங்களெல்லாம் தீரும். போய் பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. இல்லாட்டினா எருக்கம்பூ மாலை, அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க, போதும். அவ்வளோதான். நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அவ்வளோதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிள்ளையார் பாடலே நிறைய இருக்கும். அதில் இப்போ ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. கருடப்பத்து, நடராஜர் பத்து, இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பீட்ரூட் அப்படியே சிரவி போட்டு பொரியல், ரசம், தயிர், அப்புறம் மாவள்ளிக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு. அன்றைக்கி அதனால் மாவள்ளிக்கிழங்கு தண்ணியில், அதாவது மோரில் போட்டு ஊற வச்சு அதில் மிளகா கடுகு அரைச்சி போட்டு அது ஊறிட்டு, அது ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் வீட்டில். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.